இந்தியாவில் பெண்களை தாக்குற புற்றுநோய்கள் ரொம்ப முக்கியமானது 3 தான். ஒன்று சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதுக்கு இப்போ வேக்சின்ஸ் தடுப்பூசிகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா மார்பக புற்றுநோய் தான் ரொம்ப ரொம்ப காமன். அதுக்கு அடுத்ததா வரக்கூடியது சினைப்பை ஒவேரியன் புற்றுநோய், ஒவேரியன் கேன்சர். இந்த புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்தியாவில் அதிக அளவில் இறந்து போயிடுறாங்க. மார்பக புற்றுநோய் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் 50% பெண்கள் அந்த மார்பக புற்றுநோயோடைய ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் இறந்து போயிடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க லேட் ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணப்படுறாங்க. இந்த மார்பக புற்றுநோய் குரூப்பில் 10% ஜெனட்டிக்கால வந்த மார்பக புற்றுநோயாக இருக்கலாம். 2 லட்சம் பேருக்கு மார்பக புற்றுநோய் கண்டுபிடிக்கிறாங்க வருஷத்துலன்னா 20,000 பேருக்கு ஜெனட்டிக் காரணத்தினால வந்த மார்பக புற்றுநோயா இருக்கலாம். ஒவேரியன் கேன்சர்ஸ்ல வருஷத்துல 1 லட்சம் பேர் டயக்னோஸ் பண்ணப்படுறாங்கன்னா அதுல 15% 15,000 பேருக்கு மரபணு காரணங்களால வந்த ஒவேரியன் கேன்சராக இருக்கலாம். இந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம முன்னாடியே பிடிச்சிருந்தா அல்லது ஏதாவது ஃபேமிலியில ரிப்போர்ட் ஆன உடனே ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருந்தா இவங்களுக்கு ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்பவே பாசிபிள். சரி, யாருக்கெல்லாம் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும்? பிரஸ்ட் கேன்சர் பாதிப்புடையவங்க சின்ன வயதுக்காரங்களா இருந்தா, less than 50 இயர்ஸாக இருந்தா, அல்லது 2 மார்பகங்களையும் தனித்தனியா அவங்களுக்கு கேன்சர் வந்திருந்தா, ER/PR HER2 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் மார்க்கர்ஸ் நெகட்டிவாக இருந்தா, ஃபேமிலி கிளஸ்டரிங் நிறைய பேர்த்துக்கு அவங்க முந்தின ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன்லயும் பிரஸ்ட் கேன்சர் அல்லது ஒவேரியன் கேன்சர்ஸ் இருந்தா அவங்க கண்டிப்பா ஜெனட்டிக் டெஸ்டிங் எடுக்க வேண்டியது அவசியம். ஒவேரியன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஏஜோ ஃபேமிலி ஹிஸ்டரியோ எதுவுமே முக்கியம் இல்லைங்க. ஒவேரியன் கேன்சர் எந்த ஏஜ்ல டயக்னோஸ் பண்ணாலும் அவங்க ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்டர்கோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்றதுனால என்ன யூஸ் இருக்க போகுது அப்படின்னா, இவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்கும் ஸ்பெஷல் மெடிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஜெனட்டிக் காரணங்களால இந்த கேன்சர் வந்திருந்தா அடுத்தது இவங்களை ஃபாலோ பண்றதுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஸ்பெஷல் சர்வைலன்ஸ் புரோட்டோகால்ல இவங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்காகனா, இன்னொரு கேன்சர் வந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் கிடையாது, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இவங்களுக்கு கண்டுபிடிச்ச அந்த ஜீனை அப்படியே அப்ளை பண்ணி அவங்க எல்லாரும் கெரியரா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க முடியும். யார் யாரெல்லாம் கெரியரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஆக்டிவ் சர்வைலன்ஸ்குள்ள வரலாம். அதனால என்ன பெனிஃபிட்னா, இயர்லியரா ஏதாவது ஒரு புள்ளியிலேயே அந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு கேன்சர் தோன்றுச்சு அப்படின்னா ஈஸியா ட்ரீட் பண்ணி அவங்கள குணப்படுத்த முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.